நியூஸ் அண்ட் நியூஸ்க்கு வரவேற்கின்ற ராம்குமார். வணக்கம் சாமி. இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய செய்தி என்னவா இருக்கும்னு நினைச்சோம்னா, தாவேகாவுடைய தோழமை கட்சிகள் கூட்டம் இதுதான் ஒரு பெரிய செய்தியா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். இன்னொன்னு அதை இருக்கு. தாண்டி 2-3 பெரிய செய்திகள் வந்துருச்சு. ஸோ 3த்தையும் நம்ம பார்ப்போமா? தாவேகாவுடைய தோழமை கட்சிகள் கூட்டம் இன்று மாலை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல எந்தெந்த கட்சிகள் பங்கேற்கும், எந்தெந்த கட்சிகள் பங்கேற்காது அப்படின்னு பத்தின தகவல் முன்னாடியே வந்துருச்சு. இடதுசாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க போறதுல ஸோ அவங்க அதுக்கு முன்னாடி முதலமைச்சர் அவர்களை தனியா சந்திச்சு பேச போறோம் அப்படின்னாங்க. அதே மாதிரி நடந்துருச்சு. ஸோ இதை ஒட்டி தான் இன்னைக்கு செய்தி இருக்க போகுது. இந்த கூட்டணி ஒரு வடிவம் பெறப்போகுது, ஒரு கொடை கீழே வரப்போகுது, இதுக்கு ஒரு பேர் வைக்க போறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல 2 பெரிய செய்திகள் வந்துருச்சு. அதுல ஒரு செய்தி ஃபுல்லாவே அடிபட்டு போயிருச்சு. ஒன்னு என்னன்னா, வைகோ அவர்கள் பேட்டி கொடுத்திருந்தார் இல்லையா அண்மையில 8ஆம் தேதி விஜய் அவர்கள் நான் உங்களை ஜெயிக்க வைக்கிறேன், உங்க எம்எல்ஏ ஜெயிக்க வைக்கிறேன், அவங்க ராஜினாமா பண்ணா அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்ததாக வைகோ அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறமா அவர் விளக்கம் கொடுத்தாரு, அது வேற விஷயம். பட் வைகோ அவர்கள் அந்த பேட்டியின் அடிப்படையில திமுக இருந்து RS பாரதி அவர்கள் ஒரு புகார் கொடுத்திருக்கிறாரு ஆளுநர் கிட்ட. இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இது இந்த 2 செய்தியுமே ஃபுல்லா மறையிற மாதிரி தாவேகாவுடைய ஆட்சியில கவிழ்க்கிறதுக்கு திமுக முயற்சி செய்யறதா பூதாகரமா ஒரு விஷயம் வெளில வந்தது. என்னன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா அவர்கள்ட்ட திமுக தரப்புல பேரம் பேசியதாகவும், அதாவது சட்டப்பேரவை தலைவருக்கு எதிராக நம்பிக்கை வாக்கெடுப்பு ஏதோ கோர போறாங்களாம். ஸோ அதுக்கு ஆளும் தரப்பு அரசுல இருந்தாலுமே கூட எதிராக வாக்களிக்க சொல்லி பேரம் பேசினதாகவும், அதுக்கு ஒரு 35 கோடி வரைக்கும் பேசினதாகவும், அப்புறம் இந்த தகவல் வெளில வந்தா குடும்பத்துக்கு அச்சுறுத்தல் இருக்கும் அப்படின்னு மிரட்டியதாகவும் பேசினதா ஒரு புகார் இருக்கு. அந்த எம்எல்ஏ புகார் கொடுத்திருக்காரு. ஸோ அதன் அடிப்படையில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செஞ்சு 3 பேரை கைது செஞ்சிருக்கிறாங்க. அதுல 3 பேர் இவர் நம்ம செந்தில் பாலாஜி இருக்கிறார் இல்லையா எம்எல்ஏ, அவருடைய சகோதரர் அசோக் அவர்களை சந்திச்சு பேசினதாகவும் விசாரணை தெரிய வந்ததா காவல்துறை தரப்புல சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீ காலையில என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, தாவேகா அரசை கவிழ்க்க திமுக சதி பண்ணுது. ஸோ இதை வச்சுதான் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியா 3 மாதங்கள்ல இந்த ஆட்சி கவிழ்ந்துரும், 6 மாதங்கள்ல இந்த ஆட்சி கவிழ்ந்துரும் அப்படின்னு அவர் பேசி வந்ததாக இன்னைக்கு ஒரு பெரிய குற்றச்சாட்டு எழுந்திருக்கு திமுக மேல. இது போறக்கு முன்னாடி முதல்ல இன்னைக்கு தாவேகாவினுடைய முதல் தோழமை கட்சிகளினுடைய கூட்டம். இதுக்கு முன்னாடி கூட்டணி கட்சிகள், தோழமை கட்சிகள் மாதிரியான கூட்டங்கள்லாம் தாவேகா தரப்புல நகரவே இல்லை. இதுதான் முதல் முறை. தேர்தல் வெற்றிக்கு அப்புறம் அவங்கள நோக்கி நிறைய பேர் வரக்கூடிய சூழல் பார்க்க முடியுது. அதற்கு மத்தியில் இன்னைக்கு VCK, IUML, காங்கிரஸ் இவங்க எல்லாருமே இந்த கூட்டத்தில் பங்கெடுத்திருக்காங்க. குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இடதுசாரிகள் பங்கெடுக்கலை. இதில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு அம்சமாக நான் முதல்ல புரிஞ்சுக்கிறது, இந்த கூட்டத்துக்கு அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவும் அதே மாதிரி புஷி ஆனந்த் அவர்களும் எல்லா தலைவர்களையும் நேரில் போய் அழைச்சார். மதிமுகவும் இந்த கூட்டத்தில் கலந்துருக்கிறாங்க. அதில் போகும்போது ஜான ஆரோக்கியசாமி அவர் அந்த டிவிகேனுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவர் எல்லா இதுக்கு முன்பு ஆட்சி அமைக்க போகும்போது, நான் CPM அலுவலகத்துக்கு போகும்போது நான் அங்கே இருந்தேன். அங்கே இருக்கும்போது விஜய் நன்றி தெரிவிக்க வந்திருந்தார் ஆதரவு கொடுத்தப்ப. இப்போ ஜான ஆரோக்கியசாமியும் வந்திருந்தார். ஆனால் அவர் என்னன்னா காருக்குள்ளேயே இருந்தார், வெளியில வரவே இல்லை. அவர் முதல் முறையாக வெளியில வந்தது, அதுதான் முதல் முறை செய்திகள் அவர் முகம் அடிப்படை. ஆமாம், அவர் காரில் பேக் ஷீட்டில் இருந்தார், வெளியில் வரவே இல்லை. கட்சி தலைவர்களை பார்க்கும்போது அவர் மீட் பண்ணல. விஜய் கூட அவர் வரவே இல்லை. பட் அவர் டிவிகேனுடைய மூளையாக செயல்படக்கூடிய ஒருத்தராக தான் இது வரைக்கும் அறியப்படுறாரு. இந்த முறை இந்த தோழமை கட்சிகளினுடைய கூட்டத்துக்கு தலைவர்களை அழைப்பு கொடுக்க போகிறதுக்கு ஜான ஆரோக்கியசாமி வெளியில் எல்லாத்துக்கும் அவரும் கலந்துட்டு இருந்திருக்காருங்கிறது கொஞ்சம் அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு செய்தியாக இருக்குது. ஏன் அவர் இப்போ வெளியில் வந்திருக்காரு அப்படிங்கிறத ஒரு செய்தி. ரெண்டாவது, இவங்களுடைய அழைப்பு அப்படிங்கிறது எல்லா கட்சிகளையும் இப்போ மதிமுகவை போய் பார்த்தாங்க, VCKவை பார்த்துருக்குறாங்க, அதே மாதிரி காங்கிரஸ், IUML இதெல்லாமே நடந்திருக்கு. இடதுசாரிகள் இந்த கூட்டத்தில் நாங்கள் கலந்துக்க போகிறதில்ல அப்படிங்கிறத நேற்றே அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க போல். அதற்கப்புறம் இல்லை, நீங்கள் கலந்துக்கணும், இது ஒரு டீ பார்ட்டி மட்டும்தான், ஸோ நீங்கள் கலந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும், திமுக நம்ம மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்கள் அந்த மாதிரி இதுக்கு நமக்கு சேர்ந்து கவுண்டர் பண்ணுறது பெட்டராக இருக்குங்கிற மாதிரி தாவேகா தரப்பில் எதிர்பார்த்த மாதிரியும். பட் இல்லை, நாங்கள் வெளியிலிருந்து தான் ஆதரவு கொடுக்குறோம், நாங்கள் அமைச்சரவையில் இடம்பெறலை, கூட்டணியில் சேர்றோன்னு எதுவும் சொல்லலை, அதனால் அப்படி வர்றது முறையாகவும் சரியாகவும் இருக்காதுன்னு நாங்கள் நினைக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ வற்புறுத்திக்கிறனால நாங்கள் முதல்வரை ஒரு முறை நாங்கள் சந்திச்சு எங்களுடைய கோரிக்கைகள் என்ன இருக்குங்கிறத பேசுகிறோம் அப்படிங்கிறதுக்காக நேற்றே சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி காலையில் 11:30க்கு தலைமைச் செயலகத்தில் முதல்வரோடு ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் செய்தியாளர்களை சந்தித்தாங்க. அதில் அவங்க சில கோரிக்கைகள்லாம் பட்டியலிட்டாங்க. உதவி பேராசிரியர்களுடைய அந்த தேர்வு முடிவுகள் தொடர்பானது, இந்த மாதிரி சில கோரிக்கைகள்லாம் அதெல்லாம் பட்டியலிட்டாங்க. அதனால் அவங்க இன்னைக்கு போகலை. நாங்கள் ஏற்கனவே இந்த அரசு அமைவதற்கு இடதுசாரி கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவு என்பதை வெளிப்படையாக அறிவித்து அந்த ஆதரவு என்பது தொடரும்.
அதிலேயே கடுகளவு எந்த விதமான குந்தகமும் ஏற்படாது. அது வந்து நாங்கள் வெளிப்படையாக தெரிவிச்சிருக்கிறோம். பாயிண்ட் நம்பர் 1. ஆகவே அந்த விருந்தில் கலந்துக்கிட்டாதான் அது வலுப்படுத்துறது, விருந்தில் கலந்துக்கலன்னா அது பலவீனப்படுத்துறது என்ற முறையில் நாங்கள் வந்து பார்க்கல. இல்லைன்னா இன்றைக்கி வந்து முதலமைச்சரை சந்திக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காரு. அது ஏற்கனவே தோழர் வீரபாண்டியன் அவர்கள் விளக்கிவிட்டார். நாங்கள் அந்த விருந்தில் கலந்து கொள்ளவில்லை. மற்றபடி அரசுக்கான ஆதரவு என்பது தொடர்கிறது. அப்போ இந்த கூட்டம் அப்படிங்கிறது நீங்க சொன்னீங்கல்ல, தாவேகாவினுடைய இந்த தோழமை கட்சியினுடைய கூட்டம், அதுக்கு பேர் வைக்க போறாங்க அப்படின்னு. இதுல எனக்கு இன்னொரு கேள்வி அப்படிங்கிறது சேர்ந்து எழுந்தது. என்ன அப்படின்னா, இந்தியா கூட்டணியில திமுக தான் வெளியில போயிருக்கு, நாங்கெல்லாம் அப்படியே தான் இருக்கோம்னு காங்கிரஸ் தரப்புல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. திமுகவுக்கு அதை ரீப்ளேஸ் பண்ற இடத்துல இன்னைக்கு தாவேகா இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப இது இந்தியா கூட்டணியா இல்ல தமிழ்நாட்டுக்காக ஸ்பெசிஃபைட் பண்ணப்பட்ட ஒரு கூட்டணியா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இந்தியா கூட்டணியுடைய ஒரு அங்கமாக தாவேகாவை காங்கிரஸ் பாக்குதா அப்படிங்கிற கேள்வியும் இதோடு சேர்ந்து எழுந்தது. இதை வந்து அவங்க எப்படி நகர்த்துவாங்க அப்படின்னா, கடந்த காலம் இருந்த மாதிரி தேசிய அளவுல இந்தியா கூட்டணி, தமிழ்நாட்டு அளவுல மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படின்ற கூட இன்கீழ் செயல்பட்ட மாதிரி இது ஒரு வடிவம் பெறும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நான் அப்படின்னா வந்து காங்கிரஸ் இன்னும் வந்து திமுகவோட ஒரு அலைன்ல நேஷனல் வைஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு இந்த கூட்டணி இப்போ கூட இந்தியா கூட்டணி கட்சியில் எடுத்த ஒரு முடிவுல ஆம் ஆத்மியும் திமுகவும் கையெழுத்து போட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவர் எஸ்ஐஆர் தொடர்பான அந்த இதுல. இப்போ தமிழ்நாட்டில் இப்படி ஒரு புதிய கூட்டணி உருவாகுது அப்படின்னா அது கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டியதாக மாறி இருக்கு. ஏன்னா திமுக கூட இவ்வளவு தூரம் பயணித்த எல்லாருமே இன்னைக்கு திமுகவை ரொம்ப ஹார்ஷாக அட்டாக் பண்ணிட்டு தான் வெளியில் வந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இது ஒரு பொலிட்டிக்கலி கொஞ்சம் முக்கியமான ஒரு இடமாக மாறி இருக்குது. இதுக்கு அப்படியே இன்னொரு பக்கம் வந்தோம்னா அதிமுக தரப்புல இருந்து இப்போ சமீபத்தில் ரெண்டு விஜயபாஸ்கர்னு சொல்றது அதிமுக கூடிய முன்னாள் அமைச்சர்கள் 2 பேரும், அவங்க 2 பேரும் வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து தாவேகாவில் சேர்றது தொடர்பாக இந்த கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய சில அரசியல் தலைவர்கள் சொன்ன கருத்து சர்ச்சையாக மாறிச்சு. அதற்கு மத்தியில் இப்படி ஒரு கூட்டம் நடக்குது. இந்த கூட்டத்தில் இது தொடர்பாக என்ன விவாதிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒன்றுமே விவாதிக்க மாட்டாங்க. இல்லை விவாதிக்க மாட்டாங்கன்னு அப்படி பொதுப்படியாக சொல்ல முடியாது. இது தொடர்பான பேச்சு வரும். டேமேஜ் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு வேணா அந்த ஒரு கன்சல்டேஷனுக்குள்ளே போவாங்க. அப்படி தான் பண்ண முடியும். இது முழுக்க தவிர்த்துட்டு இந்த கூட்டத்தை நடத்துவாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னொன்று, அப்படி அதிமுகவிலிருந்து வரக்கூடியவங்களை உள்ளுக்குள்ளே இவங்க அனுமதிக்கிறாங்க அப்படின்னா இந்த கூட்டணி கட்சி தலைவர்களுடைய நிலைப்பாடோ மனோநிலையா என்ன இருக்கும் அப்படிங்கிறதும் தெரியல. திருமாவளவன் அவர்கள் உதாரணத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதிமுகவுடைய உள்கட்சி பிரச்சனைலாம் வராங்க அப்படின்னு அவர் ஒரு விளக்கம் கொடுத்துட்டாரு. இதை தாண்டி வந்து மதிமுகவோ இல்லை காங்கிரஸோ வந்து ஏதாவது விமர்சனம் செய்வாங்களா அப்படின்னா எனக்கு தெரியல, சந்தேகம் தான். இல்லை, இவங்களுக்கு அது ஒரு தலைக்கு மேலே தொங்குற ஒரு கத்தி மாதிரி தானே. இப்போ இவங்க வெளியில் வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் சில செய்திகள் வருது, நம்ம வந்து நிருபர்கள் மத்தியில் சிலர் பேசுகிறோம், நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களில் பேசும்போது இவங்க 2 பேர் மட்டும் இல்லை, அடுத்து ஒரு படை வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க, அதுக்கான வேலைகள் போய்கிட்டு இருக்கு. 30-40 மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏஸ் ஒரு 10 பேர் வரைக்கும் வரதுக்கு ரெடியாக இருக்கிறாங்கிற மாதிரி செய்திகள் கேள்விப்படுறோம். அதற்கு அப்படியே அச்சாரம் போடுற மாதிரி எஸ்பி வேலுமணி அவர்களும் நத்தம் விஸ்வநாதன் அப்புறம் இந்த அதிமுகக்குள்ள ஒரு ரெபல் குரூப் இப்போ உருவானாங்க இல்லையா, அவங்களாம் வந்து அவங்களுக்குலாம் பதவி வேணும்னு எஸ்பி வேலுமணி அவர்கள் பேசின ஒரு காணொலி வெளியில் வந்தது. இப்போ இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான நம்ம இதெல்லாம் வதந்தின்னு முதல்ல ஒரு காலத்தில் பேசியிருந்தோம். அந்த மாதிரியான இந்த மாதிரியான ஸ்பெகுலேஷன் எல்லாத்துக்குமே இது வந்து வேறாக இருக்குது, இந்த மாதிரி நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே. அதனால் தாவேகாவை நோக்கி அடுத்தடுத்த காலங்களில் இன்னும் சில எம்எல்ஏக்கள் உள்ளே வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்குங்கிறதா இதுலேருந்து புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கி நடக்கக்கூடிய கூட்டமும் அதை ஒட்டி சில விஷயங்கள் விவாதிப்பாங்க. வெளியில் வந்தோன்னே தான் தெரியும். நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ தான் கூட்டம் ஆரம்பிச்சிருக்குது. இந்த கூட்டம்ங்கிறது முக்கியமான ஒரு கூட்டமாக பார்க்கப்படுது. இது அடுத்து தமிழ்நாடு அரசியல் போகக்கூடிய திசை வழியை நோக்கி எந்த திசை வழியில் போக போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு இடமாக இன்னைக்கு இது மாறி இருக்கு. ஸோ இப்போ நம்ம தான் வந்து இந்த விஷயத்தை இவ்வளோ நேரம் பேசியிருக்கிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா மொத்த தமிழ்நாடும் வந்து ஒவ்வொரு முறை என்ன நடக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு சர்ச்சை வரும். சர்ச்சை வந்தது அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து எடப்பாடியை முதல்வராக பேசினார் அப்படின்றது அந்த விஷயம் வந்து பெரிய பேசுபொருளாக இருக்கும். யாராவது ஒரு கூட்டணியில் தோழமை கட்சிகள்லேருந்து யாராவது வந்து பேசுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து விஜயபாஸ்கர் 2 விஜயபாஸ்கர் நாளைக்கு கட்சியில் சேர போகிறாங்க அப்படின்ற தாவேக்கால சேர போகிறாங்க அப்படின்ற அறிவிப்பு வந்தோடனே வந்து அது ஒரு பெரிய ஒரு செய்தியாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப தான் வந்து நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இன்றைக்கி வேற ஒரு செய்தி தான் வந்து மொத்த ஊடகத்தையுமே வந்து கவர்ந்து முழுகடிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஃபுல்லாகவே அதான் விவாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த 2-3 நாட்களுக்கு இதோடைய ஃபாலோ அப் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். விசாரணை செய்வாங்க. கைது செய்யப்பட்ட 3 பேருக்கும் வந்து 15 நாட்கள் வந்து காவல் விடுச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நம்ம தான் பேசுகிற மாதிரி நம்ம தான் அதை பேசிடுவோம். பட் இன்றைக்கி வந்து டாக் ஆஃப் டவுன் அப்படின்னா அது வந்து தாவேகாவுடைய ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு திமுக முயற்சி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றம். அதான் இது ஒரு சேர நிறைய கேள்விகள் எழுப்புது.
50 நாட்களுக்கு அப்புறமும் இன்னும் வந்து நம்ம அந்த அதிகார போட்டி தொடர்பா, குதிரை பேரம் தொடர்பா, ஆதரவு கொடுக்கறது தொடர்பா, அது விளக்குறது தொடர்பா நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறோம். நமக்கே பொறுமை என்ன இன்னும் இதவே பேசிக்கிட்டு இருக்கமேங்கிற இடத்துக்கு நோக்கி நகருது. ஆனால் இதில் புரிஞ்சுக்க வேண்டியதா நான் பார்க்கறது என்னன்னா, இப்போ 2 தரப்புமே வந்து மாறி மாறி இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. நீங்க பாருங்க, காலைல அரசு பாரதி வந்து விஜய் அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு புகாரை எழுப்புறாரு. மதியத்துக்கு மேல அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மேல வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அப்போ இதெல்லாம் வந்து அப்பப்போ நடக்கிற மாதிரி தெரியல. இந்த புகார் 29ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பேரை பேசினாங்கன்னு 29ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. நிர்மல்குமார் அவர்கள் மட்டும் இளையராஜா கிட்ட மட்டும் பேசலை, அந்த எம்எல்ஏட்ட மட்டும் பேசல, இன்னும் நிறைய பேர்த்துக்கிட்ட பேசியிருக்காங்கன்னு இருக்காங்க. யார்யார்ட்டெல்லாம் பேசினாங்கன்னு இன்னும் பட்டியல் எதுவும் வரல. இப்போ அந்த 2 பேர் இது தொடர்பாக 2 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பியோட தொடர்புல இருந்தாங்கன்னு சொல்றாங்க. 2 பேர் வந்து அவருடைய தம்பி அசோக் அவர்களோட தொடர்புல இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தொடர்புல இருந்தாங்கன்னா அவரையும் ஏன் கைது பண்ணலை? ஏன்னா இப்போ 2 நாள் ஆச்சு. 29ஆம் தேதி கொடுக்கப்பட்ட புகார் தெரிய வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் விசாரணை அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகலை. அதனால ஒரு கான்ஸ்பிரன்சி தியரிக்குள்ளேயே திரும்ப திரும்ப பேசுகிற மாதிரி ஒரு தோற்றம் எழுது. அதை பார்க்கும்போது இன்னொன்று, மதிமுகவில் இருந்து வைகோ அவர்கள் வச்ச ஒரு குற்றச்சாட்டு இல்லை, அவர் சொன்ன ஒரு வாக்குமூலம். அதில் என்னன்னா, அந்த மாதிரி ஒப்புதல் வாக்குமூலம்னே முடிவு பண்ணிட்டீங்களா? அவர் கருத்து தானே அது, அவர் பேசினது தானே, நம்மளாம் திருச்சி பேசலையா? அவர் பேசினதுக்கப்புறம் விளக்கம் ஒன்று கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து 2 பேர் ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா, அவர் 2 இடத்துல சொன்னார். உள்ள கூட்டத்திலையும் அதை தான் முன் வச்சாரு. அதுக்கப்புறம் செய்தியாளர்கள் சந்திப்பிலையும் பேசினார். அவர் வந்துட்டாங்கன்னா அவங்களை ஜெயிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு அவரே என்கிட்ட சொன்னார் அப்படின்னது. அப்போ இது தொடர்பாக ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு இணையத்தில் இப்போ கேள்வி எழுப்ப திமுக தரப்புல இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த கான்ஸ்பிரன்சி தியரிக்குள்ள அடுத்த இடைத்தேர்தல் வர வரைக்கும் நம்ம ஓட போறோம் அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. இடைத்தேர்தல் வந்ததுக்கு அப்புறம் யாருக்கு சீட்டு கொடுக்க போறாங்கிற இடத்துல ஓட போறோம். அதனால இது கண்டினியூவா பண்ணி நடந்துட்டு தான் இருக்க போகுது. பார்க்கலாம், விரைவில் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வந்து முற்றுப்புள்ளி வந்து வைக்க மாட்டாங்க. மக்கள் பிரச்சனையை வந்து பெரிய புதாகரமாக்கி அது சம்பந்தம் விவாதங்கள் நடைபெறும் அப்படின்னு நம்புவோம். அதுதான் நம்ம விருப்பம் கூட. ஸோ வேற ஒரு சொல்ல மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.